परमेश्वर को धन्यवाद देता हूँ एक और बार परमेश्वर वचन का अध्ययन करने के लिए यहाँ एक सुंदर अवसर दिया. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திரும்பவும் ஒரு முறையாக கூட ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இங்கே வாய்ப்பை கொடுத்தார். जैसा हम जानते हैं ये पूरा हमारा मसीह जीवन में हम हमेशा संघर्ष करते हैं. நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில முழுவதுமாக நாம் போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. और पौलुस कहता है मैं अच्छी कुश्ती लड़ा. நல்ல போராட்டத்தை பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். और एक जगह में पौलुस मल युद्ध के बारे में उसके साथ तुलना करते हुए लिखा है. அங்கே பவுல் இன்னொரு இடத்திலே மல்யுத்தத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி எழுதி இருக்கிறார். ये हमारा जीवन में हमेशा पाया जाता है. இது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நடைபெறுகிற காரியமாக இருக்கிறது. जैसा मैंने बताया ये हम 2/3 को पूरा कर चुके हैं और हमारे लिए 1/3 बाकी है. நான் சொன்ன பிரகாரமாக நம்மில் 2/3 பகுதியை நாம் கடந்து போய்விட்டோம். இன்னும் ஒரு பகுதி மாத்திரம் இருக்கிறது. कभी कभी हम हमारा रणनीति या स्ट्रैटेजी को चेंज करेंगे. हम कम समय में ज्यादा बातों को हम प्राप्त कर सकते हैं. சில நேரங்களிலே நம்முடைய நெறிமுறைகளை நாம் மாற்றும் பொழுது நாம் குறைந்த நேரத்திலே अनेक காரியங்களை செய்து முடிக்க முடியும். शायद आज का संदेश कुछ लोगों के लिए इस प्रकार हो सकता है. ஒருவேளை இன்றைக்குரிய செய்தி சிலருக்கு இப்படியாக இருக்கலாம். जब हम सितंबर महीना के पहला सप्ताह में आए हैं, நாம் செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே வந்திருக்கிறோம். परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. ஆண்டவர் நம்மிடத்திலே பேச விரும்புகிறார். जैसा मैं बताया था और पौलुस कहता है, எப்படியாக நான் பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னேனோ, कोलोसियों के पत्री उसका दूसरा अध्याय, கொலோசியர் அதனுடைய 2வது அதிகாரம், कोलोसियों के पत्री उसका दूसरा अध्याय में ये लिखा है. கொலோசியர் 2வது அதிகாரத்திலே இப்படியாக எழுதி இருக்கிறது. पहला वचन में देखेंगे, அதனுடைய 1வது வசனத்தை பார்க்கலாம். मैं चाहता हूँ कि तुम जान लो कि तुम्हारे और उनके जो लौदीकिया में है और उनके सबके लिए जिन्होंने मेरा शारीरिक मुंह नहीं देखा मैं कैसे परिश्रम करता हूँ. உங்களுக்காகவும் லவோதிகேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். लेकिन अन्य जगह में लिखा है वो संघर्ष करता है. மற்ற இடங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி. इसलिए पौलुस दूसरा तीमुथियुस का जो पत्री को जब लिखा, எனவே பவுல் 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதும் பொழுது इस वचन को हमेशा हम सुनते हैं और सुनाते हैं. இந்த वचनத்தை நாம் எப்பொழுதுமே கேட்டிருக்கிறோம், அறிவிக்கிறோம். और वहां आखिरी अध्याय या 4 अध्याय का वहां पर लिखा है 7वां वचन को देखेंगे. அங்கே 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. तीमुथियुस का 4 अध्याय 7वां वचन. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ. मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ. मैंने अपनी दौड़ पूरी कर ली है. मैंने विश्वास की रखवाली की है. रखवाली की है. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். देखिएगा हमारे संघर्ष या लड़ाई बोलिए या युद्ध बोलिए या कुश्ती बोलिएगा, कुछ भी क्यों न हो, ये दोनों बातों को मन में रखना जरूरी है. நம்முடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அது யுத்தம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி 2 காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். हमारा दौड़ को हम पूरा करना है. நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். हम विश्वास की रखवाली करना है. நாம் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். दुनिया में बहुत लोगों को हम देखे हैं, இந்த உலகத்தில் अनेक பேரை நாம் பார்க்கிறோம், समस्या में ही डूब गए, அந்த பிரச்சனைகளில் மூழ்கி போகிறார்கள். मसीह लोग भी कई लोगों को देख सकते हैं. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களையும் अनेक பேரை பார்க்க முடியும். सेवकों को भी हम देख सकते हैं, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் பார்க்க முடியும். यहाँ पौलुस कहता है मैं अच्छा कुश्ती लड़ चुका हूँ. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ये दोनों कामों को मैं बचा लिया. நான் 2 காரியத்தையும் காத்துக்கொண்டேன். मैं ये दोनों कामों को पूरा कर लिया. நான் 2 காரியத்தையும் செய்து முடித்து விட்டேன். एक है मैं दौड़ को पूरा कर लिया. ஒன்று என் ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன். और मैं अपना विश्वास का रखवाली कर लिया. इसका मतलब मैं सुरक्षित रखा. இரண்டாவது என்னோட விசுவாசத்தையும் நான் பாதுகாத்துக் கொண்டேன். तो ये बातें हमारा जीवन में होने पाए. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. आपका जीवन का युद्ध या आपका जीवन का संघर्ष क्या है मैं नहीं जानता. உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியாது. अन्य लोगों के लिए साधारण दिखाई पड़ता है और आपके लिए पहाड़ दिखाई पड़ता होगा. மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் காரியங்கள் உங்களுக்கு மலை போன்ற தோன்றிருக்கலாம். अलग हमारा जीवन में जो बातें होता, வெவ்வேறு விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கிறது. जैसा मुझे ले लीजिएगा,
உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். गीत गाना मेरे लिए कुश्ती लड़ने का समान है பாட்டு பாடுவது எனக்கு ஒரு சண்டை போடுற மாதிரி போராட்டம். और मुझे संघर्ष करना पड़ता है நான் அதிலே அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதா और இருக்கும். जीवन में हमारा व्यक्तिगत जीवन में पारिवारिक जीवन में कई बातों का हम सामना करते हैं நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில अनेक காரியங்களை சந்திக்கிறோம். हम जब सेवकाई में हैं நாம் ஊழியத்தில் இருக்கும் பொழுது, जब हम मसीह जीवन में हैं நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது, तो हम हर एक संघर्ष में या लड़ने के बातों में हम ये दोनों को मन में रखना जरूरी है நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அல்லது போராட்டங்களிலும் இந்த ரெண்டு காரியங்களை மனதில் வைக்க வேண்டியது அவசியம். किसी भी हालत में मेरा दौड़ में कहीं रुकावट न हो எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஓட்டத்துல எந்த ஒரு தடையும் வந்து விடக்கூடாது. साथ ही साथ ये विश्वास की बातें मेरे जीवन से हटना न पाए அதோடு கூட என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து பின்மாற்றி போய்விடக் கூடாது. क्योंकि हमारा लड़ाई मांस और लघु के साथ नहीं है जैसा हम पढ़ते हैं इफिसियों के पत्री 6 अध्याय उसका 12वां वचन எப்படியாக எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோமோ, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்கு எதிராக போராட்டம் அல்ல. कई बार बातें हमें वैसा ही दिखाई पड़ता होगा சில நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் இப்படியாக நமக்கு தென்படலாம். ये हमारे विरोध में है இவர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள், मेरे विरोध में ऐसा कर लिए இவர்கள் எனக்கு விரோதமாக இப்படியாக செய்து விட்டார்கள், वही लोग मारने के लिए आता है அப்படியாக என்னை அழிப்பதற்கு அவர்கள் ये வருகிறார்கள். जो है, वो लोग बहुत खतरनाक झुंड है இவர்கள் மிகவும் கடின கஷ்டம். लेकिन यहाँ अगर देखा जाए ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது इफिसियों के पत्री 6 अध्याय எபேசியர் 6வது அதிகாரம் 12वां वचन को भी पढ़ेंगे அங்கே 12வது வசனத்தை हम जानते பார்க்கலாம். हैं तो भी पढ़ेंगे நாம் தெரிந்திருந்தாலும் அதை படிக்கலாம். क्योंकि हमारा ये मलयुद्ध हाँ, लहू और मांस से नहीं क्योंकि हमारा ये मलयुद्ध लहू और मांस से नहीं परंतु प्रधानों से परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार के हाकिमों हाकिमों से और उस हाँ, दुष्टता की आत्मिक सेनाओं से है हाँ, जो आकाश में है जो आकाश में है ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. जब हम इन बातों को हम भूल जाते हैं எப்பொழுது இந்த காரியத்தை நாம் மறந்து போகிறோமோ, हमारे जीवन में जब बातों को हम सामना करने के समय நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காரியங்களை சந்திக்கும் பொழுது, जब हम भूल जाते हैं हम आत्मिक लड़ाई में हैं நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து போகும் பொழுது, बच्चे ध्यान से सुनिएगा जो भी बातों को आप सामना करते हैं आप इन बातों को महसूस करना है मैं एक आत्मिक लड़ाई में हूं சிறு பிள்ளைகளே நீங்கள் கவனத்தில் வையுங்கள். நீங்கள் சந்திக்கும் பொழுது, காரியங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். जब हम इन बातों को आत्मिक स्तर में ले जाके लड़ना भूल जाते हैं நாம் இந்த காரியங்களை ஆவிக்குரிய பார்வையில் அந்த நிலையிலே எடுத்து போராடுவதற்கு நாம் மறந்து போகும் பொழுது, जैसा युद्ध में और वार में जो बातें होता है उन सारे बातों को हमें भी झेलना पड़ता है எப்படியாக யுத்தத்திலே காரியங்கள் நடக்கிறதோ அதே காரியங்களை நாமும் சந்திக்க நேரிடுகிறது. दर्द होगा அங்கே வலிகள் இருக்கும், और घायल होना पड़ा அங்கே காயங்கள் படும், और जीवन के लिए नुकसान हो सकता அங்கே है ஜீவனுக்குரிய பாதிப்புகள் ஏற்படும், लोगों को खोना पड़ेगा அங்கே ஜனங்களை இழக்க நேரிடும், साधनों को नुकसान होगा அங்கே பொருட்களுக்கு சேதம் வரும், और मन में निराशापन होगा அங்கே மனதிலே சோர்வு வரும், और एक दूसरों का जो बातें हैं और फायर करने के बातें या विरोध करने के बातें और बढ़ेगा அங்கே ஒருவர் மற்றவருக்கு விரோதமாக காரியங்கள் अनेகமாய் வெளிப்படும். तो बहुत लोग इन बातों को भूल जाने के चलते वे लोग आत्मिक लड़ाई को अपने मानसिक जो ताकत के साथ लड़ने के लिए शुरू करते हैं அநேகர் இதை மறந்து போகிறதுனாலே அவர்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்தை மாம்ச பலத்தினாலே அவர்கள் போராடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். अगर इस प्रकार का संघर्ष है हमारा जीवन में ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று हम சொன்னால், जब इस प्रकार का युद्ध को हम सामना करते हैं நாம் இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கும் பொழுது हमारा रणनीति या हमारा स्ट्रैटेजी को हम चेंज करना होगा நம்முடைய நெறிமுறைகளை நாம் மாற்ற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. तो इसलिए मैं आज ऐसा एक संदेश को समय के अंतर्गत में मैं देने के लिए चाहता हूं எனவே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக இப்படி ஒரு செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். टाइटल मैं इस प्रकार देना चाहता हूं அதற்குரிய தலைப்பு இப்படியாக கொடுக்க விரும்புகிறேன். war without noise அங்கே சத்தம் இல்லாத போராட்டம், और சத்தமில்லா ஒரு யுத்தம் और war without noise அங்கே சத்தம் இல்லாத யுத்தம்.
अगर इन बातों को हमें समझना है, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் एक अध्याय परमेश्वर मेरे सामने लेके आया, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு முன்பாக கொண்டு வந்தார். वहां से परमेश्वर कुछ बातों को हमें सिखाने के लिए या फिर से याद दिलाने के लिए चाहता है, ஆண்டவர் அந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அல்லது ஞாபகப்படுத்துவதற்கு விரும்புகிறார். क्योंकि हम जानते हैं जब हम सिकरिया में हैं, ஏன் நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக நாம் சிக்கரியாமல் இருக்கும் பொழுது किसी भी जानकारी का कमी नहीं है, நமக்கு எந்த அறிவுக்கும் குறைவு கிடையாது. हमारे बड़े भैया और बड़े अंकल हर बातों का जानकारी बाइबल का रोशनी को हमें दिए हैं, நம்முடைய படையங்கள் வேதாகமத்தினுடைய எல்லா வெளிச்சத்தையும் அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். और इसलिए हम उसको देखेंगे परमेश्वर किन किन बातों को हमें याद दिलाने के लिए चाहता है. எனவே ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். अगर आप खोलेंगे दूसरा इतिहास उसका 20वां अध्याय, என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 2 நாளாகமும் அதனுடைய 20வது அதிகாரம், दूसरा इतिहास उसका 20वां अध्याय, 2 நாளாகமும் அதனுடைய 20வது அதிகாரம். वहां पर हम एक राजा को देखते हैं அங்கே நாம் ஒரு ராஜாவை பார்க்க முடியும். और यहोशोबात को हम देखते हैं, அங்கே யோசபாத்தை நாம் பார்க்க முடியும். उनका जीवन में इस प्रकार और एक परिस्थिति हुआ, उसमें से हम कुछ बातों को हम यहाँ सीख सकते हैं. அங்கே அவருடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது, அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். जैसा हम जानते हैं युद्ध और राजा लोगों जीवन से हम अलग नहीं कर सकते. எப்படியாக நாம் அறிந்திருக்கிறோமோ யுத்தத்தை ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தனியாக பிரிக்க முடியாது. युद्ध लड़ाई वार ये सब जो है राजाओं के जीवन से अलग नहीं हो सकता. யுத்தங்கள் போராட்டங்கள் சண்டைகள் இவைகள் ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிய முடியாது. और वैसा कि मसीह जीवन में भी इस प्रकार का संघर्ष और बातों को सामना करने के बातें और लड़ने के बातें और आत्मिक युद्ध इसको हम अलग नहीं कर सकते. அப்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி நாம் போராடுகிற காரியங்கள் அந்த ஆவிக்குரிய போராட்டம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தனியாக பிரிக்க முடியாது. तो यहाँ मैं पहले इस वचन के आधार पर परमेश्वर क्यों इस प्रकार का वार या और युद्ध को हमारा जीवन में अनुमति देता है, उन बातों को मैं कुछ बताने के लिए चाहता हूं. இங்கே இந்த வசனத்திலிருந்து முதலாவது ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி யுத்தமாதி காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். हमारा जीवन में जब कभी भी हम उस प्रकार का परिस्थिति में चले आते हैं, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து வரும் பொழுது, जब हम आत्मिक युद्ध में हैं, நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கும் பொழுது शायद एक बातों के लिए कुछ कारण हो सकता है. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கலாம். अगर आप देखेंगे இங்கே நாம் பார்க்கும் பொழுது 19वां अध्याय 19வது அதிகாரம் उसका वहां दूसरा वचन को अगर हम देखेंगे, 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, जब यहोशाबात अन्य जो राजा जो परमेश्वर के विरोध में काम करता है, அங்கே யோசபாத் ராஜா மற்ற புறஜாதிக ராஜாக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்கிறவர்கள், इजराइल के राजा के साथ इजरायली राजा के साथ அவர்கள் இஸ்ரவேல் ராஜாக்களோடு கூட जो சேர்ந்து परमेश्वर के विरोध में काम करता है, ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது, नाम आसा है அவனுடைய பெயர் ஆசா, और आहाब है, ஆகாப், और उनके साथ संबंध कर लिया அவரோடு கூட இவர் உறவு வைத்துக் கொண்டார். और अपना और बेटा के लिए बेटी भी ले लिया, அவருடைய தன்னுடைய மகனுக்காக அங்கிருந்து பெண் கொண்டார். और युद्ध में किसी युद्ध में जब वो बुलाया उनके साथ जाने लगा. யுத்தத்திற்கு அழைத்த பொழுது அவரோடு கூட இவரும் போனார். जब वो लौट के आया, திரும்பி வந்த பொழுது, लौट के नहीं आया, बच के आया. அங்கே திரும்பி வரல, தப்பிச்சுட்டு வந்துட்டாரு. और ये अगर बहुत इंटरेस्टिंग स्टोरी है, இது நீங்கள் மிகவும் அருமையான இது பகுதி. बच्चे आप जरूर जो है आप दूसरा इतिहास 17 अध्याय से 20वां अध्याय तक जरूर पढ़िएगा. சிறு பிள்ளைகளை நீங்கள் 2 நாளாமும் 17வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரை बाइबल कॉलेज में जो रहने वाले और जवान और बच्चे आप लोग जरूर पढ़िएगा. வேதாகம கல்லூரியில் இருக்கிறவர்கள் வாலிப சகோதரர்கள் இதை கண்டிப்பாக படியுங்கள். जब इनका एक खतरा भरी जगह पर चला गया, இவர் தன்னுடைய ஆபத்தான நிலைமைக்கு வந்த பொழுது वो करके परमेश्वर के ओर ताकते हुए चिल्लाने लगा. அங்கே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்திலே கூப்பிட ஆரம்பித்தார். इसी तरह परमेश्वर की दया से बच निकला. எப்படியோ ஆண்டவருடைய கிருபையிலே தப்பித்து வெளியே வந்தார். जब बच निकला, यहाँ पर यहाँ हम यहू को हम देखते हैं. இங்கே யெகூவை நாம் பார்க்கும் பொழுது यहू आके वहां और परमेश्वर का वचन को उनको सुना रहे हैं. அங்கே யெகூ வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். और परमेश्वर का क्रोध आपके ऊपर शायद आएगा. ஆண்டவருடைய கோபம் உன்மேலே வரும். जब वो 20वां अध्याय में अचानक एक युद्ध को बारे में सुना, 20வது அதிகாரத்திலே திடீரென்று அந்த யுத்தத்தினுடைய செய்தியை கேட்ட பொழுது उनके अंदर में पहले डर आने लगा. அங்கே முதலாவது அவருக்குள்ளாக பயம் வந்தது. कभी कभी சில நேரங்களிலே हमारा जीवन में कुछ ऐसा संघर्ष, युद्ध, ऐसा लड़ाई, ऐसा कुछ बातें आ सकता है.
நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தம் அல்லது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில हमारे வரலாம். जीवन का कुछ ऐसा गलतियों के द्वारा हो सकता है। அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏதாவது தவறு நிமித்தம் அது வந்திருக்கலாம். और दूसरा और एक बात को भी यहाँ हम देख सकते हैं। இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் இங்கே பார்க்க முடியும். अगर आप 15वां अध्याय का 19वां वचन को देखेंगे, நீங்கள் 15வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 16वां अध्याय का पहला वचन को देखेंगे, அங்கே 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்ப்பீர்கள் यहाँ என்று சொன்னால், राजा लोगों को जीवन में कभी कभी இங்கே ராஜாவுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே और शांति का वातावरण को बिगाड़ने के लिए शत्रु युद्ध करता है। அங்கே சமாதானத்தின் சூழ்நிலையை குலைத்து போடுவதற்காக அங்க சத்ரு யுத்தம் பண்ணுகிறார். और इन सारे बातों को मैं दिखाने के लिए भी समय नहीं है। இந்த எல்லா காரியங்களையும் காண்பிப்பதற்கு நேரம் இல்லை. जब वहां बाइबल में साफ लिखा है, அங்க வேதாகமத்திலே அங்க தெளிவாக எழுதி இருக்கிறது, जब शांति का वातावरण रहेगा, அங்கே சமாதானமான சூழ்நிலை இருக்கும் பொழுது तब वहां परमेश्वर का कार्य में लोग आगे बढ़ते हैं। அங்கே ஜனங்கள் ஆண்டவருடைய காரியத்திலே முன்னேறும் பொழுது यहाँ लिखा है उन वचनों में, அங்க வசனங்கள் இப்படியாக और எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए उसको बिगाड़ने के लिए कभी कभी जो है शत्रु युद्ध को लेके आता है। எனவே அந்த காரியங்களை அழித்து போடும்படியாக அதை தடுப்பதற்காக பிசாசானவன் அந்த யுத்தத்தை கொண்டு வருகிறான். और तीसरा, அங்கே மூன்றாவது अगर आप 14 अध्याय का 7 और 8 वचनों को देखेंगे, 14வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று 15वां சொன்னால், अध्याय का दूसरा और चौथा वचनों को देखेंगे, அங்கே 15வது அதிகாரத்தின் 2வது 14வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது कभी कभी God wants to teach something. சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ओ हाँ, मैं तुम्हारे संग रहने से कैसा काम हुआ देखो, उसको दिखाने के लिए, समझाने के लिए, मजबूत करने के लिए, सिखाने के लिए कभी कभी युद्ध को ले आते हैं। ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது காரியங்கள் எப்படியாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்வதற்காகவும் நம்மை திடப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். जैसा मैं बताया, நான் எப்படியாக சொன்னேனோ, पहले जो भी बातें आएगा उसको हम आत्मिक रूप से देखने के लिए सीखना है। முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் வந்தாலும் அதை ஆவிக்குரிய பார்வையோடு நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். और अभी यहाँ पर हम देख सकते हैं बहुत बड़ा युद्ध की बातें यहाँ पर शुरू हो रहा है। இங்கே நாம் பார்க்கும் பொழுது மிகவும் யுத்தத்திற்குரிய காரியம் இங்கே ஆரம்பமாகிறது. 20वां अध्याय को अगर आप देखेंगे, 20வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது यहाँ कुछ लोग आकर यहोशापात से कह रहा है, இங்கே சிலர் வந்து யோசபாத்திரத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள், अनगिनत लोग, बहुत बड़ा झुंड जो है आपके विरोध में आने के लिए पूरा पूरा तैयारी होके वे लोग वहां पर बसे हुए हैं। எண்ணக்கூடாத ஏராளமான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். दूसरा वचन को पढ़ेंगे, அங்க 2வது வசனத்தை பார்க்கலாம். तब लोगों ने आकर यहोशापात को बता दिया, ताल के पार से एदोम देश की ओर से एक बड़ी भीड़ तुझ पर चढ़ाई कर रही है, और देख वह हसासो तमार तक जो एनगदी भी कहलाता है पहुंच गई है. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியாவில் இருந்து வந்திருக்கிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். बहुत बड़ा युद्ध के बातें वहां यहोशापात को सुनाया जा रहा है। இங்கே மிகப்பெரிய யுத்தத்திற்குரிய காரியத்தை குறித்து யோசபாத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. जैसा सुना, எப்படியாக அவன் கேட்டானோ, यहाँ तीसरा वचन में लिखा है, அங்கே 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, वो डर गया। அவன் பயந்து போனான். यही होता है இதுதான் நடக்கும். जब कभी भी हमारे जीवन में बातें उठता है, நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எழும்பும் பொழுது, जब बच्चे के न हो, बड़े के न हो, जब समस्या या विरोध की बातें, युद्ध की बातें, लड़ाई की बातें आत्मिक स्तर में भी हो, जब हमारे सामने आता है, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அங்க எழும்பி வரும் பொழுது पहले हम डर जाते हैं। முதலாவது நாம் பயந்து போகிறோம். जब हम डर जाते हैं, நாம் பயப்படும் பொழுது कभी कभी हमारा विश्वास डगमा जाता है। நம்முடைய விசுவாசமானது தடுமாறி போய் விடுகிறது. अगर आप मत्ती रसूल समाचार वहां पर 14 अध्याय में देखेंगे, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது यहाँ लिखा है और पत्रस के बारे में, அங்கே பேதுருவை குறித்து मत्ती எழுதப்பட்டிருக்கிறது. रसूल समाचार उसका 14 अध्याय, மத்தேயு 14வது அதிகாரம், वहां पर हम पत्रस के बारे में देखते हैं। அங்கே பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். यहाँ जब वो आंधी और
30वां वचन में लिखा है, जब वो देखा அங்கே 30வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் காற்று பலமாயிருக்கிறதை பார்க்க பொழுது और पर हवा को देखकर डर गया। அங்கே காற்றை கண்டவுடனே அவர் பயந்து போனார். जैसे बातों को देखें सुने हम कभी कभी डर जाते हैं, நாம் காரியங்களை காணும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பயந்து விடுகிறோம். इसलिए यहाँ 31वां वचन के आधार पर देखा जाएंगे उनका विश्वास डूब गया। இங்கே நாம் பார்க்கும் பொழுது 30வது வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விசுவாசம் மூழ்கி போனது. पतरस डूबने के पहले विश्वास डूब गया। அங்க பேதுரு மூழ்கிறதுக்கு முன்னாடி அவருடைய விசுவாசம் மூழ்கி போனது. इसका कारण है डर। இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் பயம். इसलिए बाइबल में परमेश्वर कई जगह में बड़े बड़े लोग क्यों न हो या कोई भी हो, और हमेशा कहता है डरो मत, डरो मत, डरो मत। எனவே வேதாகமத்திலே அது பெரியவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுவார், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி. मैं ऐसा ही तुरंत नेट में डाल के देखा, நான் அப்படியே நெட்ல போட்டு நான் பார்த்தேன். और डरो मत करके कितनी बार लिखा है, பயப்படாதே என்று சொல்லி எத்தனை முறை எழுதி मैं तो இருக்கிறது? गिना नहीं बाइबल में, நான் வேதத்துல எண்ணல. वहां लिखा हुआ है 365 बार लिखा है, 365 முறை எழுதப்பட்டிருக்கிறதாக इसका मतलब அதனுடைய அர்த்தம் हमारे लिए हर एक दिन परमेश्वर कहने के लिए चाहता है डरो मत। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்ல விரும்புகிறார், நீ பயப்படாதே என்று. बगल वालों का हाथ पकड़ के बोलिएगा, நீங்க பக்கத்துல இருக்கவங்க கரத்தை பிடித்து சொல்லுங்கள், परमेश्वर ஆண்டவர் आपसे உங்களிடத்திலே रोज कहने के लिए चाहता है தினமும் சொல்ல விரும்புகிறார், डरो मत। பயப்படாதே. इसका मतलब அதனுடைய அர்த்தம் आज भी இன்றைக்கும் கூட बातों को देखे காரியங்களை கண்டு डरने की जरूरत नहीं है। பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 365 बार बाइबल में लिखा है डरो मत। 365 முறை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பயப்படாதே என்று और சொல்லி. इसलिए हम दिन प्रतिदिन हम निर्डर हम जीवन बिता सकते हैं। நாம் ஒவ்வொரு நாளும் பயம் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியும். यहाँ देखिएगा, और ये यहोशापात के जीवन में இங்கே யோசபாத்தினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது न केवल वो डरे, அவன் பயந்தவராய் மாத்திரம் இல்லாமல் और देखिएगा अपने बातों को प्रकट करता है। அங்க தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். और 20वां वचन में लिखा है, அங்க 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 12वां वचन में लिखा है, 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, और हे प्रभु हमें उनके सामने खड़े होने के लिए भी ताकत नहीं है। ஆண்டவரே எங்களுக்கு அவர்கள் முன்பாக எங்களை நாங்கள் நிற்பதற்கும் பலன் இல்லை. दो बातें बहुत अच्छा से लिखा है, அங்க ரெண்டு காரியத்தை நன்றாக எழுதி இருக்கிறார். युद्ध करने के लिए तो बातें अलग है, அங்க சண்டை போடுறதுக்கு அங்க காரியம் வேற, और युद्ध करना वो अलग बात है। அங்க சண்டை போடுறது யுத்தம் பண்றது வேற. यहाँ यहोशापात कहता है, ஆனால் இங்க யோசபாத் சொல்லுகிறார், अब खड़े होने के लिए भी हमारे पास ताकत नहीं है, அவர்களுக்கு முன்பாக நிற்கிறதற்கே எங்களுக்கு பலன் இல்லை. और लिखा है क्या करना है वो भी समझ में नहीं आ रहा। நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. कभी कभी हमारे जीवन के युद्ध, जीवन के बातें जो सामना खड़े होके रहता है, वो उसके सामने हम खड़े कभी कभी ऐसा पाए जाते हैं। நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற காரியங்களின் முன்பாக நாமும் இப்படியாக நிற்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. तो हमारे पास ताकत नहीं रहता है, ஒன்று என்னிடத்துல பலன் இல்லை, और दूसरा हम लोग का समझ में नहीं आता है क्या करूं। இரண்டாவது நமக்கு என்ன செய்வதென்றே புரியாது. लेकिन यहाँ और परमेश्वर का वचन से हम कुछ बातों को देखने जा रहे हैं। ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். ये जो डर गया और अपने पास ताकत को नहीं देख पाया, और उनके पास कोई जो इसके विरोध में जाने के लिए कुछ विचार योजना भी नहीं है, वो किस प्रकार लड़ा। அவர் முதலாவது பயந்து போனார், அதற்கு பின்பாக அவரிடத்தில் எந்த பலனும் இல்லை, மூன்றாவது அவரிடத்தில் என்ன செய்வதென்றும் தெரியவில்லை, அவர் எப்படியாக இந்த காரியத்தை செய்து முடித்தார். ये कहीं जो युद्ध जैसा होता है वैसा लड़ाई करते हुए विजय को प्राप्त नहीं किया। இங்கே அவர் எப்படியாக யுத்தம் நடந்து அங்கே ஜெயத்தை பெறுவாரோ அப்படியாக இங்கே பெறவில்லை. तलवार से किसी को मार के ऐसा युद्ध में विजय प्राप्त அங்கே नहीं किया। பட்டயத்தினாலே யாரையும் கொன்று போட்டு அப்படியாக அவர் ஜெயத்தை பெறவில்லை. और ये जैसा लोग जाते हैं सारे बातों को लेके वैसा जाके विजय को प्राप्त नहीं किए। மற்ற ஜனங்கள் எப்படியாக எல்லாரும் கடந்து போய் அங்கே வெற்றியை பெறுவார்கள் அப்படியாக இவர் பெறவில்லை. आराम से जाके ये विजय को वो जीत लिया। அங்கே எளிமையாக சென்று அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார். वो युद्ध में वो जीत लिया। அந்த யுத்தத்திலே அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். यहाँ इनके जीवन में सबसे पहले एक बात को हम देख सकते हैं। இங்கே இவருடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். और तीसरा अध्याय वचन को एक और बार पढ़ेंगे। மூன்றாவது வசனத்தை மீண்டும் ஒரு முறையாக 20वां வாசிக்கலாம். अध्याय उसका तीसरा वचन को देखेंगे। तब यहोशापात डर गया और यहोवा की खोज में लग गया और पूरे यहूदों में उपवास का प्रचार करवाया। அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். यहाँ सबसे पहले वो
प्रार्थना के लिए अपने आप को सौंपा। இங்கே முதலாவது ஜெபத்திற்கென்று அவர் தன்னை தானே அர்ப்பணிக்கிறவராக जैसे காணப்பட்டார். बातें इनको सुनाई दिया, எப்படியாக காரியங்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டதோ सबसे पहले एक निर्णय लिया, मैं प्रार्थना करूंगा मेरे झुंड के साथ। அங்கே இப்படியாக முதலாவது தீர்மானம் பண்ணினார், நான் என்னோட ஜனங்களோடு கூட நான் இணைந்து ஜெபம் செய்வேன். एक साधन को परमेश्वर हमारे हाथों में दिया है। ஆண்டவர் நம்முடைய கரத்திலே ஒரு கருவியை கொடுத்திருக்கிறார். हम वो साधन को लेके हम हर बातों के ऊपर विजय को हम प्राप्त कर सकते हैं। அந்த சாதனத்தை வைத்து நாம் எல்லா காரியங்களிலும் வெற்றியை பெற முடியும். तमिल में ऐसा जगह में लिखा है, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியதான ஒரு பெரிய வல்லமை, बड़े बड़े बातों को भी तोड़ डालने का बहुत बड़ा सामर्थ्यशाली एक साधन को परमेश्वर हमारे हाथ में दिया है। ஆண்டவர் நம்முடைய கரத்திலே அரண்கள் போன்ற மிகவும் பெரிய காரியங்களை அழித்து போடத்தக்கதான ஒரு வல்லமையுள்ள சாதனத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். प्रार्थना के द्वारा हम युद्ध में और बिना आवाज हम साइलेंट के साथ विजय को प्राप्त कर सकते हैं। இந்த ஜெபத்தின் மூலமாக யுத்தங்களிலே சண்டைகளிலே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். हमारे जीवन का जो बातें जैसा भी बड़ा दिखाई पड़े, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எவ்வளவாய் பெரிதாக இருந்தாலும் சரி, अगर हम केवल प्रभु के पास हम जाएंगे, ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போவோம் என்று சொன்னால், हम प्रभु के ऊपर पूरा भरोसा रखते हुए दिन रात प्रार्थना करेंगे, நாம் அவர் மேலே அதிக நம்பிக்கையுடையவராக இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஜெபிப்போம் என்று சொன்னால், जानकारी का ताकत से, पढ़ाई का ताकत से, हाथों का ताकत से नहीं, நம்முடைய ஞானத்தின் பலத்தினாலே, நம்முடைய கரத்தின் பலத்தினாலே, அறிவின் பலத்தினாலே அல்ல, जब हम अपना घुटना के ताकत पर हम लड़ाई को शुरू करेंगे, நாம் நம்முடைய முழங்காலின் பலத்தினாலே நம்முடைய போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது, हमारे जीवन में जितना बड़ा गोलियत भी रहे, जितना बड़ा यरीहो भी रहे, परमेश्वर सारी बातों को नीचे गिरा सकता है। நம்முடைய வாழ்க்கையின் எரிகோ போன்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை கீழே விழத்தள்ள முடியும். और कुछ दालों के पहले और हमेशा बड़े भैया के रूम में जब हम जाते थे, சில நாட்களுக்கு முன்பாக நான் எப்பொழுதெல்லாம் அங்க படையங்களுடைய வீட்டுக்கு நான் போகும் பொழுதெல்லாம், और हमेशा लगभग 90-95% हमेशा हमेशा वो कुटना में ही रहते थे। நான் எப்பொழுதெல்லாம் அங்க போகிறேனோ 90-95% நேரம் அவர் முழங்காலிலே நின்று கொண்டிருப்பார். और हमारे कुटना के ताकत से हमारे विरोध में जो भी बड़ा युद्ध जैसा दिखाई पड़े, उसी में हम विजय को प्राप्त कर सकते हैं। நாம் நம்முடைய முழங்காலுடைய போராட்டத்தினாலே, நம்முடைய அந்த பலத்தினாலே நமக்கு முன்பாக யுத்தத்தின் எவ்வளவு பெரியமான காரியங்கள் இருந்தாலும் அதை நாம் அழிக்க முடியும், ஜெயம் பெற முடியும். बच्चे बड़े आपके जीवन में ऐसा कुछ बातें हो सकता है। சிறியோரே பெரியோரே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம். मन में सोचते होंगे, நீங்கள் மனதிலே நினைத்திருக்கலாம், और मेरे अंदर कोई ताकत नहीं है, என்னிடத்திலே ஒரு பலனும் இல்லை, और क्या करना वो भी मुझे समझ में नहीं आ रहा நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியவில்லை. आप इन बातों को जब प्रार्थना के साथ आप शुरू करेंगे, நீங்கள் இந்த காரியங்களை ஜெபத்தோடு எப்பொழுது ஆரம்பிக்கிறீர்களோ, आप दिन रात प्रार्थना में लगे रहेंगे, நீங்கள் இரவு பகல் தொடர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருக்கும் பொழுது विजय को प्राप्त कर सकते हैं। நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். एक कहानी है, இது ஒரு கதை உண்டு. ये सच में हुआ एक घटना है, இது ஒரு உண்மையாக நடந்த காரியம். शायद आप पहले सुने होंगे। நீங்கள் ஒருவேளை முன்பதாக கேட்டிருக்கலாம். डॉक्टर अहमद करके एक कैंसर स्पेशलिस्ट थे। டாக்டர் அகமது என்று சொல்லுகிற ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருவர் இருந்தார். वो कैंसर का कुछ विशेष और रिसर्च करके उनका बहुत कुछ सालों को बिताया। அவர் கேன்சர் நோய் குறித்து ஒரு விசேஷித்த ஆராய்ச்சியை அநேக ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார். शायद इस घटना को कुछ लोग जानते होंगे। இந்த காரியத்தை ஒருவேளை சிலர் நீங்கள் அறிந்திருக்கலாம். जब वो एक कहानी मैं भूल नहीं सकता, இதை நம்ம ஒருபோதும் மறக்க முடியாது. और जब ये रिसर्च के बाद इनको अवार्ड देने के लिए सरकार उनको बुलाया। இந்த ஆராய்ச்சி முடிந்தது பின்பாக கவர்மெண்ட் அவருக்கு அங்க பட்டமளிப்பதற்கு அவார்டு கொடுக்கிறதுக்கு கூப்பிட்ட பொழுது, बहुत ही अपना काम में व्यस्त रहने के चलते फ्लाइट बुक किया गया और सही समय में वहां पहुंचने के लिए प्रयास किया। அங்கே அவர் வேகம் அதிக பிஸியாக இருந்ததனால அங்க ஃளைட்லாம் புக் பண்ணி கரெக்டான நேரத்துக்கு வந்தார். जब वो यात्रा को शुरू किया, அவர் பிரயாணத்தை ஆரம்பித்த பொழுது, और फ्लाइट ऐसा टेक ऑफ के बाद थोड़ा देर में बगल में एक एयरपोर्ट में मौसम खराब होने के चलते वो वहां पर लैंडिंग हो गया। அங்கே ஃளைட் அங்க சூழ்நிலை சரியாக இல்லாததனால அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஏர்போர்ட்ல மேலே ஏறிட்டு உடனே அங்க இறங்க வேண்டியதாயிற்று. तब वो नीचे उतर के वहां
इंक्वायरी काउंटर में इंक्वायरी करने लगा, அங்கே அவர் கீழே இறங்கி என்கொயரி கவுண்டர்ல போய் அங்க கேட்க ஆரம்பித்தார். पूछने लगा कहाँ है, कहाँ कितना दूर है, कहाँ मुझे जाना है, सारे बातों को जानकारी लिया। அவர் நான் எங்க இருக்கிறேன், எங்க போகணும், எவ்வளவு தூரத்துல இருக்கேன், எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்டார். और वे लोग बोलने लगे दूसरा कोई उपाय नहीं है, अगला फ्लाइट आपको 10 घंटे के बाद है। அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வேற வழியே இல்லை, அடுத்த ஃளைட் அடுத்த 10 மணி நேரம் கழித்து தான். लेकिन इनको 4 घंटा 5 घंटा के अंदर वहां पहुंचना है। ஆனால் இவருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளாக அங்க போக வேண்டும். अवार्ड के लिए दिन रात मेहनत किया। எந்த அந்த அவார்டுக்காக அவர் நைட் பகலா உழைத்தாரோ अभी उनको समझ में नहीं आया, फिर वे लोग की एक एडवाइस दिए। அங்க அவருக்கு புரியவில்லை ஒன்றும். அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னார்கள், सुविधा है, இங்க ஒரு வாய்ப்பு இப்படியாக இருக்கு, गाड़ी बुक कर सकते हैं, நீங்கள் வாகனத்தை புக் गाड़ी பண்ணலாம், बुक करते हुए आप ड्राइविंग करके आप जा सकते हैं। நீங்கள் வண்டியை புக் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணி இங்க இருந்து போலாம். मौसम इतना खराब था, அங்க சூழ்நிலை வானிலை அப்படியே மோசமாக இருந்தது. जैसा ये यात्रा को शुरू किया, அவர் எப்படியாக பயணத்தை ஆரம்பித்தாரோ आगे बढ़ नहीं पाया, அங்க முன்னேறி போக முடியவில்லை. और 2-3 घंटा जो ट्रैवल किया, அங்க 2-3 மணி நேரம் பிரயாணம் பண்ணினார். जगह में गाड़ी फंस गई, அப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கொண்டது வாகனம். तो आगे बढ़ना मुश्किल था, इतना आंधी और तूफान था। அங்கே அவ்வளவாக காற்றும் சூறாவளியுமாக இருந்தது, முன்னாடி போகவே முடியவில்லை. गाड़ी में भी रह नहीं सका, அங்க வாகனத்திலும் இருக்க முடியவில்லை. इतना मन में भी उदासीपन, शरीर में भी थकावट, அங்க மனதிலேயும் அதிகமான சோர்வு, சரீரத்திலேயும் பலவீனன். अभी वो सोच ले आगे बढ़ना मुश्किल है। அப்பொழுது அவர் நினைத்தார் என்னால் முடியாது போக முன்னாடி. इतना भूख लगने लगा, इसलिए वो उत्तर के बगल में एक घर था, वहां पर जाके खटखटाने लगा। அங்க அவருக்கு அதிகமாக பசி இருந்ததனாலே அங்க பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போய் அங்க கதவை தட்டினார். एक माँ दरवाजा खोली, அங்கே ஒரு தாய் கதவை திறந்தார். उनको अंदर बुलाए, அங்கே உள்ளே அழைத்தார். अंदर बुलाने के बाद उनको कुछ कॉफी और कुछ स्नैक्स देने लगी। அங்கே உள்ளே அவர்களை அழைத்து காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தார்கள். लेकिन वहां जैसा दी है, फिर जाके वहां एक कोने में प्रार्थना करती थी। அங்கே அவர்கள் ஓரமாக போய் அவங்க சொன்ன மாதிரி அங்க போய் ஜெபம் செய்தார்கள். एक छोटा बेटा था, அங்கே ஒரு சின்ன மகன் இருந்தான். फिर आएगी, फिर थोड़ा देर के बाद फिर वहां प्रार्थना करेगी, அங்கே திரும்ப வருவாங்க, திரும்ப அங்க போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. और जब वो देखते रहा वो बहन या माँ जाके वहां बार बार प्रार्थना कर रही थी। அங்கே அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த தாயானவர் திரும்ப திரும்ப போய் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். और इसके चलते इनको मन में लगा प्रार्थना से बेकार है। எங்கே இவர் பார்க்கும் பொழுது இப்படியா நினைத்தார், ஜெபம் எல்லாம் வீண், के ऊपर विश्वास करने वाला नहीं था, இவர் அந்த ஜெபத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவர் இல்லை, ये मेहनत के ऊपर विश्वास करने वाला। அவர் தன்னுடைய பிரயாசத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவராக जितना இருந்தார். मेहनत करेंगे, काम करेंगे, उतना फल मिलेगा। எவ்வளவாக பிரயாசப்படுகிறோமோ, எவ்வளவு வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு பிரதிபலன் கிடைக்கும். और इसलिए वो देखते रहा। எனவே பார்த்து கொண்டே இருந்தார். बेटा को देखती है, फिर प्रार्थना करती है, आती है, फिर प्रार्थना करती है। அங்கே தன்னுடைய மகனை போய் பார்க்கறாங்க, ஜெபம் பண்றாங்க, திரும்ப வராங்க, திரும்ப போய் ஜெபம் பண்றாங்க. वो जाके पूछ लिए, प्रार्थना में इतना बार बार प्रार्थना कर रहे हैं, क्या आपका विश्वास है प्रार्थना में? அவர் இப்படியாக கேட்டா, நீங்க திரும்ப திரும்ப போய் இப்படியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஜெபத்தின் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. वो माँ कहने लगी, அந்த தாய் இப்படியாக சொல்ல ஆரம்பித்தார், मेरे पास ऐसा विश्वास है, என்னிடத்திலே அப்படியாக ஒரு விசுவாசம் உண்டு, मैं जीवित परमेश्वर से प्रार्थना करती हूँ, நான் ஜீவனுள்ள தேவனிடத்திலே ஜெபம் செய்கிறேன், और इसलिए मैं प्रार्थना कर रहा हूँ, எனவே நான் ஜெபம் செய்கிறேன். मेरा बेटा है, என்னுடைய குமாரன் இருக்கிறான். जांच करते हुए पता चल गया, அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி பரிசோதித்து கண்டுபிடிக்கப்பட்டது, उनका शरीर में ऐसा कैंसर की बीमारी है, அவனுடைய சரீரத்திலே அவனுக்கு கேன்சர் நோய் இருக்கிறது. आमतौर से जो डॉक्टर लोग हैं उन लोगों से ठीक नहीं होगा, இங்க இருக்கிற மருத்துவர்களால ஒன்னும் செய்ய முடியல. लेकिन एक नामी डॉक्टर है, मैं सुना, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பெயர் போன டாக்டர் ஒருத்தர் உண்டு. वो बहुत जो इसके लिए रिसर्च किया है, அவர் இதற்காக அதிகமாக ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார். और उनका नाम को भी बताएं, वहां अगर मैं जाऊंगी, நான் அவர் இருக்கிற இடத்துக்கு ஒருவேளை போவேன் என்று சொன்னால், जरूर मेरा बेटा को ठीक हो जाएगा, என்னுடைய மகன் உண்மையிலே சுகமாய் விடுவான். लेकिन बहुत घंटे यात्रा करके जाना है, मेरे पास पैसा नहीं है, ஆனால் அதிக தூரம் நான் பிரயாணப்பட போக வேண்டும், இடத்துல பணம் இல்லை, इलाज करने के लिए भी मेरे पास पैसा नहीं है, நான் அங்க மருத்துவம் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. लेकिन मेरा परमेश्वर के ऊपर विश्वास है, प्रार्थना के ऊपर मेरा विश्वास है, परमेश्वर जरूर करेगा. ஆனால் என்னுடைய ஆண்டவர் மேலே, என்னுடைய ஜெபத்தின் மேலே எனக்கு விசுவாசம் இருக்கிறது, என்னுடைய ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி पूछने लगा, वो डॉक्टर कौन है? அவர் மெதுவா கேட்க ஆரம்பித்தார், அந்த டாக்டர் யாரு? ये माँ बोलने लगी, डॉक्टर अहमद है. அந்த தாயார் இப்படியாக சொன்னார், டாக்டர் அகமது என்று சொல்லி. इनका पूरा एकदम चकराने लगा. அவர் இங்கே அப்படியே அதிர்ச்சிக்குள்ளானார்.
तो उसके बाद वो बेटा का इलाज उनके द्वारा हुआ। அதற்கு பின்பாக அந்த மகனுடைய மருத்துவ காரியம் இந்த டாக்டர் जब மூலமாக कभी भी मैं इस ये घटना को मैं देखता हूँ, पढ़ता हूँ, सुनता हूँ, இந்த கதையினை நான் வாசிக்கும் போது பார்க்கும்போது கேட்கும் போதெல்லாம் हमारा प्रार्थना के ऊपर और में कितना ताकत है उसको हम समझ सकते हैं। நம்முடைய ஜெபத்தின் மேற்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை பார்க்க முடிகிறது। आज आपके जीवन में जो भी पहाड़ जैसा दिखाई पड़ रहा है, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மலை போன்று தோன்றுகிற காரியங்கள் எல்லாம், बच्चे बड़े, आप प्रार्थना के लिए एक और बार अपने आप को अर्पण कीजिएगा। சிறியோரே பெரியோரே நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த காரியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள்। ये पहाड़ हट जाएगा, இந்த மலை அகன்று போகும், ये पहाड़ हट जाएगा, இந்த மலை விலகி போகும்। बिना आवाज इस युद्ध में आप विजय को प्राप्त कर सकते हैं। நீங்கள் எந்த சத்தமும் இல்லாமல் அந்த யுத்தத்திலே ஜெயம் பெற முடியும்। दूसरा और कुछ बातें हैं मैं जल्दी जल्दी बताने के लिए चाहता हूँ। இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன்। और इनके अंदर और एक विश्वास है, இவருக்குள்ளாக இன்னொரு விசுவாசம் இருந்தது। पहले प्रार्थना के ऊपर विश्वास था, முதலாவது அங்க ஜெபத்திற்கு மேலே விசுவாசம் இருந்தது। दूसरा यहाँ 6 वचन में ये बातों को देखते हैं। இங்கே 6வது வசனத்துல இரண்டாவது காரியத்தை பார்க்க முடிகிறது। 20वां अध्याय का 6 पद को पढ़ेंगे। 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம்। यह कहने लगा, हे हमारे पितरों के परमेश्वर यहोवा, क्या तू स्वर्ग में परमेश्वर नहीं है? और क्या तू जाति जाति के सब राज्यों के ऊपर प्रभुता नहीं करता? और क्या तेरे हाथ में ऐसा बल और पराक्रम नहीं है कि तेरा सामना कोई कर नहीं सकता? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது। यहाँ परमेश्वर का सिंहासन के ऊपर, परमेश्वर का अधिकार के ऊपर, राज करने का उस अधिकार के ऊपर इनका पूरा पूरा विश्वास है। இங்கே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேலும் அவர் ராஜ்யங்களின் மேலே செய்கிற அந்த வல்லமையின் மேலும் இவருக்கு விசுவாசம் உண்டு। अगर हम बिना आवाज युद्ध करने के लिए चाहेंगे, நாம் சத்தம் இல்லாமல் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் हमारे अंदर पहले प्रार्थना के ऊपर विश्वास होना जरूरी है। நமக்குள்ளாக ஜெபத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டியது வேண்டும்। दूसरा, हमारे अंदर परमेश्वर जो सबों के ऊपर, सारे राज्यों के ऊपर, सारे देशों के ऊपर राज्य करता है, उसके ऊपर भी हमारा भरोसा होना चाहिए। இரண்டாவது, எல்லா ராஜ்யங்களின் மேலும் எல்லாவற்றின் மேலும் ராஜ்யம் பண்ணுகிற நம்முடைய தேவன் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும்। वो अपने इच्छा के अनुसार कुछ भी काम को हमारे लिए कर सकता है। அவர் தம்முடைய விருப்பத்தின்படியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியும்। जब हम उन बातों के ऊपर हमारा विश्वास को रखेंगे, நாம் காரியங்களின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது हमारे अंदर में इस प्रकार का परेशानियां, चिंताओं के साथ हम नहीं रहेंगे। நாம் இப்படிப்பட்ட பிரச்சனை நாம் கவலையோடு நாம் இருக்க மாட்டோம்। जब हम इस प्रकार के युद्ध में रहते हैं, நாம் இப்படிப்பட்ட யுத்தத்தில் இருக்கும் பொழுது हमारे अंदर हमेशा लड़ाई जैसा चलते रहता है। நமக்குள்ளாக எப்பொழுதுமே அது ஓடிக்கொண்டே हम இருக்கும் किसी யுத்தம் के போன்று। साथ शांति के साथ बात नहीं कर पाते। யாரோடும் கூட சமாதானமாக பேச முடியாது। कई बार हम सोचते हैं क्यों मैं टेंशन हो रहा हूँ, நான் அநேக முறை நினைத்திருக்கேன், ஏன் எனக்கு கோபம் வருகிறது, मैं क्यों ऐसा गुस्सा से बात कर लिया, நான் ஏன் இப்படி கோபமாக பேசிவிட்டேன், मैं क्यों घर में इतना टेंशन आ गया, நான் टेंशन ஏன் हो गया। வீட்டில் இப்படியாக கோபப்பட்டு விட்டேன்। लेकिन अंदर कभी कभी जो इस लड़ाई है, युद्ध जो चलने के चलते, நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் யுத்தம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனாலே जब हम समझेंगे, நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ, प्रार्थना में विश्वास करते हुए, நாம் விசுவாசத்திலே ஜெபத்தோடு मेरा युद्ध का संबंधित जो भी बातें क्यों न हो, எனக்கு தொடர்புடைய என்னுடைய போராட்டத்துக்கு தொடர்புடைய எந்த காரியமா இருந்தாலும் सारे சரி, बातों के ऊपर मेरा परमेश्वर राज्य करता है। எல்லா காரியத்திற்கும் மேலாக என்னுடைய தேவன் ராஜ்யம் பண்ணுகிறவர்। ताली बजा के परमेश्वर को धन्यवाद देंगे। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாமத்தை वो மகிமைப்படுத்துவோம்। हर बातों के ऊपर राज्य करने वाला है। அவர் எல்லா காரியத்திற்கு மேலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்। जब ये विचार हमारे अंदर में आएगा, எப்பொழுது இந்த எண்ணம் நமக்குள்ள கடந்து வருகிறதோ, तो बाहर और भीतर में लड़ाई के लिए कोई जगह नहीं रहेगा। அங்கே உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அங்கே போராட்டம் சண்டைக்கு எந்த ஒரு இடமும் இல்லை। इसलिए எனவே जब पत्रस को पकड़ के जेल खाना में डालें, அங்க பேதுருவை பிடித்து அங்க சிறைச்சாலையில வைத்த பொழுது वहां पर हम देख सकते हैं, அங்கே நாம் பார்க்கும் பொழுது वो एकदम बहुत आराम से बाहर आते हुए देख सकते हैं। அங்கே அவர் மிகவும் எளிமையாக சாதாரணமாக அங்கே வெளியே வருகிறதை பார்க்க देखेगा முடியும்। वो कोई टेंशन नहीं, அங்கே அவருக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லை।
प्रेरितों के काम उसका 11वां अध्याय में देखिएगा, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்திலே सारी பார்ப்பீர்கள். 12वां अध्याय में देखिएगा, மன்னிக்கவும் 12வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது वहां पर लिखा है जब पतरस को अंदर वे लोग डाल दिए, அங்கே பார்க்கும் பொழுது பேதுருவை அவர்கள் உள்ளே சிறைச்சாலையிலே வைத்த பொழுது वहां उनका कुछ ज्यादा टेंशन होना चाहिए था. அவருக்கு அங்க மிகவும் அதிகமான காரியம் வர வேண்டியதா இருந்தது. क्यों मालूम है? ஏன் தெரியுமா? पहला वचन में वो लिखा है, दूसरा वचन में लिखा है याकूब को इसी रीति से पकड़ के हेरोद राजा ने मार डाला. ஏனென்று சொன்னால் அங்கே 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏரோது ராஜா யாக்கோப்பை அப்படியாக பிடித்து அங்கே கொலை செய்தார். देखिएगा, याकूब को पकड़ के मार डाले, அங்கே பாருங்கள் யாக்கோப்பை பிடித்து கொலை செய்து விட்டார்கள். उसी जगह में पतरस को रखा गया है. இப்ப அதே இடத்துல பேதுருவையும் பிடித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. कभी कभी हम चिकन खरीदने के लिए जाते हैं, நாம் சில நேரங்களில் சிக்கன் வாங்குவதற்காக போகிறோம். देखिएगा वो है ना, एक चिकन को काटता है, அங்க பாருங்க அங்க சிக்கனை கட் பண்ணும் बाकी பொழுது चिकन अंदर से देखते रहता है. அங்க உள்ள இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் மத்ததெல்லாம். तो हाथ बढ़ा के जब उनको पकड़ता कैसा रहता होगा? அங்க கையை விட்டு அதை பிடிக்கும் போது அதுக்கு எப்படி இருக்கும்? अभी उसी हालत में है पतरस, இப்ப அந்த சூழ்நிலையில தான் பேதுரு இருக்கிறாரு. लेकिन सो रहा है, सो रहा है, सो रहा है, बाहर आने के बाद भी सो रहा है. அங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு, வெளியில வர வரைக்கும் தூங்கிட்டு இருக்காரு. बाहर वहां आके खड़ा होने के बाद भी सोच रहा है, அங்க வெளியே வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு. और बहुत अच्छा से यहाँ पर लिखा हुआ है, அங்க மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. और यहाँ पर हम देख सकते हैं, இங்கே நாம் பார்க்க முடியும். 9वां वचन को पढ़ेंगे, बहुत सुंदर बात वहां पर लिखा हुआ है. 9வது வசனத்தில் மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. वह निकलकर उसके पीछे हो लिया, हाँ, परंतु यह न जानता था कि जो कुछ स्वर्गदूत कर रहा है वह सच है, वरन ये समझा कि मैं दर्शन देख रहा हूँ. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். यहाँ पतरस सोच रहा है मैं दर्शन स्वप्न देख रहा हूँ. இங்கே பேதுரு நினைக்கிறார் நான் ஏதோ தரிசனம் பார்க்கிறேன் என்று சொல்லி. देखिए अगले नंबर में खड़ा था, இங்கே இவருக்கு தான் அடுத்த நம்பர் இவர்தான். याकूब के बाद अगले नंबर में था, அங்க யாக்கோபுக்கு அப்புறம் இவர்தான் लेकिन வச்சிருக்கிறார்கள். अभी सोच रहा है मैं दर्शन देख रहा हूँ, मैं स्वप्न देख रहा हूँ. ஆனால் நினைத்து பாருங்கள், அங்கே அவர் இப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார், நான் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. कारण क्या है मालूम है? காரணம் என்ன தெரியுமா? प्रभु राज्य करता है, ஆண்டவர் ராஜ்யம் பண்ணுகிறார். प्रभु राज्य करता है, ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். हमारे परमेश्वर राज्य करने वाला है. நம்முடைய ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். जब हम ये ऊंचे बातों के ऊपर हमारा विश्वास को रखेंगे, நாம் எப்பொழுது இந்த மேலான காரியங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கிறோமோ हम घबराएंगे नहीं, நாம் கலக்கமடைய மாட்டோம். हम बिना शब्द युद्ध में आगे बढ़ सकते हैं. நாம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் யுத்தத்திலே நாம் தொடர்ந்து முன்னேற முடியும். गुणा भैया के साथ मैं पहले 4 साल था मधुबनी में. நான் மதுபனிலே குணா பையாவோடு 4 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். गुणा भैया हमेशा एक बात को बोलते थे, அவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லுவார். कहते थे, அவர் சொல்லுவார், और जब जोनल मीटिंग में और सेवक लोगों के बीच में हमेशा कहते थे, அங்க ஊழியர்கள் கூட்டத்திலே எப்பொழுதுமே இதை சொல்வது बाबू உண்டு. सुनो, கேளு மகனே, अगर परमेश्वर जब नहीं चाहता है, ஒருவேளை ஆண்டவர் விரும்பவில்லை என்று சொன்னால் कोई भी मनुष्य तुम्हारे लिए कुछ नहीं दे सकता. எந்த மனுஷனும் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. वैसे ही அப்படியேதான் जब प्रभु चाहता है, ஒருவேளை ஆண்டவர் விரும்புவார் என்று சொன்னால் कोई भी मनुष्य तुम्हारा भलाइयों को रोक नहीं सकता. உன்னுடைய நன்மைகளை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. जब इन बातों को हम पूरे दिल से समझ लेते हैं, இந்த காரியத்தை முழு இருதயத்தோடு நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ मैं कह सकता हूं, நான் சொல்ல முடியும், एक अजीब ढंग का एक शांति को महसूस कर सकते हैं. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை உணர முடியும். क्योंकि हर बातों के ऊपर मेरा प्रभु राज्य करता है. ஏனென்று சொன்னால் எல்லா காரியத்தின் மேலும் என்னுடைய ஆண்டவர் ராஜரீகம் और பண்ணுகிறார். तीसरा மூன்றாவது और दूसरा इतिहास उसका 20वां अध्याय के अनुसार 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலிருந்து न केवल प्रार्थना के ऊपर उनका विश्वास, அந்த ஜெபத்தின் மேலே மாத்திரம் அவருடைய விசுவாசம் न இல்லை, केवल परमेश्वर राज्य करता उसके ऊपर उनका विश्वास, அங்க ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர் மேலே மாத்திரம் விசுவாசம் வைக்காமல் परमेश्वर का वायदा या परमेश्वर का वचन के ऊपर उनका विश्वास था. ஆண்டவருடைய வசனங்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் அவருக்கு அவ்வளவாக விசுவாசம் यहाँ இருந்தது. जब हम देखते हैं, இங்கே நாம் பார்க்கும் பொழுது और 7वां 8वां 9वां वचन में लिखा है, 7வது 8வது 9வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. पढ़ने की जरूरत नहीं அங்க है, வாசிப்பதற்கு அவசியம் இல்லை, 10 मिनट बचा है. 10 நிமிடம் மாத்திரம் இருக்கு. और जब हम देखते हैं ये पुरानी बातें जो परमेश्वर के द्वारा वायदा दिया गया है, उन बातों को स्मरण करते हुए कहता है, இங்கே ஆண்டவராலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவராக இப்படியாக சொல்லுகிறார்,
कभी कभी हम लोग को अच्छा लगता होगा சில ना? நேரங்களில் நமக்கு நன்றாக இருக்கிறது மாதிரி இருக்கும். मैं ज्यादा खुश नहीं हूं. நான் ரொம்ப சந்தோஷம் இல்ல. ये पुराने जमाना में अपने लोगों के लिए दिया गया वचन को न केवल बोला, இங்கே அவர் தன்னுடைய வாலிப நாட்களிலே மற்ற ஜனங்களுக்கு அங்க ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை மாத்திரம் சொல்லாமல் खुद परमेश्वर से वचन को प्राप्त किया. அங்கே தாம் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பிரத்யேகமாக பெற்றுக்கொண்டார். अगर आप थोड़ा सा नीचे आएंगे, நீங்கள் கொஞ்சம் கீழே வாசிக்கும் பொழுது यहाँ लिखा है जब बच्चे बड़े और सारे लोग मिलके उपवास के साथ प्रभु के साथ पास वे लोग खड़े थे. அங்கே பெண்கள் பெரியவர்கள் சிறியோர்கள் எல்லாருமாக உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற பொழுது वहां परमेश्वर का आत्मा एक भविष्यवक्ता के ऊपर उतरते हुए देख सकते हैं. அங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு வருகிறதை பார்க்க முடியும். 14 वचन में देखेंगे, இங்கே 14வது வசனத்திலே பார்க்கிறோம். वहां स्पष्ट रूप से परमेश्वर का वचन ये होशाबात के लिए और लोगों के लिए सीधे आ रहा है. அங்கே திருஷ்டாங்கமாக ஆண்டவருடைய வார்த்தையானது யோசபாத்துக்காக அவருடைய ஜனங்களுக்காக கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. इसके ऊपर विश्वास रखा, இதற்கு மேலே அவர் விசுவாசம் इसके வைத்தார். ऊपर विश्वास रखा. இதற்கு மேலே தான் அவருடைய விசுவாசம் आज இருந்தது. जरूर बाइबल भर हमारे लिए परमेश्वर का वचन है. நாம் இன்றைக்கு வேதாகமம் முழுவதுமாக ஆண்டவருடைய வசனத்தை வைத்திருக்கிறோம். हम शुरू से लेकर आखिरी तक कभी कभी हम कहते हैं ये सब मेरे लिए वायदा के रूप में दिया गया. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சில நேரங்களில் நாம் சொல்லுகிறோம் வாக்குத்தத்தமாக இதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. क्या आप बिना आवाज युद्ध करने के लिए चाहते हैं? நீங்கள் சத்தம் இல்லாமல் யுத்தம் செய்ய விரும்புகிறீர்களா? न केवल आप उस वचनों के लिए इंतजार कीजिएगा, நீங்கள் அந்த வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் वो तो मिलते रहता है. அது எப்பவுமே கிடைத்துக் साल के கொண்டிருக்கும். शुरुआत में मिलेगा, அங்க ஆண்டுல தொடக்கத்துல கிடைக்கும், रोज मिलेगा. தினமும் கிடைக்கும். मैं तो कहता हूँ और ईमानदारी के साथ जो रोज वचन आता है सब मैं पढ़ नहीं सकता हूँ. நான் தைரியமா சொல்ல முடியும், எல்லாம் டெய்லி வர வசனத்தை நம்மளால படிக்க முடியாது. इतने वायदा का वचन आ रहा है, रोज आ रहा है. அவ்வளவாக வாக்குத்தத்த வசனம் டெய்லி வந்துகிட்டு இருக்கும். इसलिए जो उन वचनों के लिए कोई कम नहीं है, எனவே அந்த வசனங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. लेकिन हम प्रभु से मांगने का जरूरत है. ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய அவசியம் உண்டு. बच्चे और बड़े थोड़ा ध्यान से सुनिएगा. சிறியோரே பெரியோரே கவனமாய் கவனியுங்கள். अगर आप बिना आवाज इस युद्ध में आगे बढ़ते हुए विजय को प्राप्त करने के लिए चाहते हैं, நீங்கள் சத்தம் இல்லாமல் இந்த யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால் परमेश्वर के पावन तले बैठिए, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பாதத்தின் அருகே प्रभु से அமருங்கள். मांगिए. நீங்க அவரிடத்திலே கேளுங்கள். प्रभु इस संदर्भ के लिए, इस घटना के लिए, इस युद्ध के लिए मेरे लिए क्या वचन को आप दे रहे हैं? ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே இந்த யுத்தத்திற்கு எனக்கென்று என்ற வார்த்தை கொடுக்கிறீர். वचन मिल जाता है, எப்பொழுது வார்த்தை கிடைக்கிறதோ आप आराम से युद्ध में आगे बढ़ सकते हैं. நீங்கள் எளிதான முறையிலே யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். हम इसको महसूस किए हैं कई बार, நாங்கள் இதை अनेक முறை அனுபவித்திருக்கிறோம். बारी संकट में हम रहते हैं நாம் அதிகமான கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது और हम हमेशा हम दुख के साथ प्रार्थना करते हैं और हम इंतजार करते हैं. நாம் துக்கத்தோடு ஜெபம் செய்து ஆண்டவருடைய வசனத்திற்காக காத்திருக்கும் பொழுது जब वचन मिल जाता है, எப்பொழுது ஆண்டவருடைய வசனம் கிடைக்கிறதோ लगता है एक नया ताकत मिल गया, புதிய பலன் கிடைத்ததாக தோன்றும். लगता है एक नया एक सामर्थ्य मिल गया. புதிய பலன் நமக்கு கிடைத்ததாக தோன்றும். अगर आप उस प्रकार का आत्मिक युद्ध में हैं, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் आप प्रभु से बोलिएगा, நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், प्रभु जो कहे हुए वचनों से मेरे लिए क्या वचन को रखा उसको दिखाइए प्रभु. ஆண்டவரே சொல்லப்பட்ட வசனங்களை காட்டிலும் எனக்காக என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லும். जैसा ये आराधना के शुरुआत में हम लोग गीत में गाएं, எப்படியாக இந்த ஆராதனையின் பாடல்களை நாம் பாடினோமோ, एक शब्द मेरे लिए काफी है प्रभु, ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்கு போதும், एक नजर मेरे लिए काफी है. உம்முடைய ஒரு பார்வை எனக்கு போதும். अगर उस वचन हमें मिल जाएगा, அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் हम बिना आवाज युद्ध में आगे बढ़ सकते हैं. நாம் சத்தம் இல்லாமல் யுத்தத்திலே தொடர்ந்து முன்னேற முடியும். अगर वचन नहीं मिला अभी तक आप प्रार्थना कीजिए, ஒருவேளை உங்களுக்கு வார்த்தை கிடைக்கவில்லை என்று प्रभु சொன்னால் நீங்கள் आपका ஜெபம் वायदा को செய்யுங்கள். मुझे दीजिए, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடும், प्रभु आपका वचन को मुझे बताइए. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடும். इस वचन को पकड़ के हम आगे बढ़ सकते हैं. அந்த வசனத்தை பற்றி கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து முன்னேற और दो முடியும். बातों को मैं जल्दी में बोलकर मैं अंत करूंगा. இன்னும் ரெண்டு காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். और एक निश्चितता ये राजा के अंदर आ गया. இன்னொரு நிச்சயம் இந்த ராஜாவுக்குள்ளாக கடந்து வந்தது. और चौथा बात ये है, நான்காவது காரியம் இதுதான், और परमेश्वर उन लोगों के साथ रहा. ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட இருந்தார். यहाँ 20वां अध्याय में हम देखते हैं, இங்க 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 17वां वचन में लिखा है, இங்க 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, वो लोगों के साथ राजा के साथ था. அந்த ஜனங்களோடு ராஜாவோடு ஆண்டவர் இருந்தார்.
मैं जब ये वचन को देखा, நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது कितना दयालु परमेश्वर को हम पाए। எவ்வளவு இரக்கமுள்ள தேவனை நாம் வைத்திருக்கிறோம். ये राजा, दूसरा राजा जिसके साथ वो मिलना नहीं चाहिए, वो अपना जीवन को मिला दिया। அவர் மற்ற ஜனங்களோடு கூட இணையக்கூடாதவராய் இருந்ததானால் இணைத்துக் கொண்டார். देखिएगा, न केवल उनके साथ कहीं झगड़ा लड़ाई में गया, அங்கே யுத்தத்துக்கு அவரோடு கடந்து போனவராய் மாத்திரமல்லாமல் देखिएगा कभी वो मिटा नहीं सकता है ऐसा संबंध को भी बना दिया। அப்படியாக ஒருபோதும் நீக்கக்கூடாத ஒரு உறவையும் அவர் ஏற்படுத்திக் கொண்டார். देखिएगा, अपना बेटा के लिए बेटी को ले लिया, தன்னுடைய மகனுக்காக அங்கிருந்து பெண் கொண்டார். और देखिएगा अब 21वां अध्याय 6 वचन में उसके बारे में लिखा है। 21வது அதிகாரம் 6வது வசனத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. इतने बड़े बातों कामों को करने के बाद भी அவ்வளவு காரியங்களை செய்த பின்பாரும் கூட यहाँ परमेश्वर है, இங்கே ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். वो कहता है मैं तुम्हारे साथ रहता हूं। அவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். परमेश्वर का भविष्यद्वक्ता कहता है, தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படியாக वो சொல்லுகிறார், परमेश्वर आपके साथ है, அந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ये हमारे लिए ताकत है। இது நமக்கு பலனாய் இருக்கிறது. अगर हम आवाज बिना इस युद्ध में आगे बढ़ना है, நாம் சத்தம் இல்லாமல் யுத்தத்திலே தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ये निश्चिंत हमारे अंदर होना இந்த चाहिए। நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டியது அவசியம். और जब हम गिदोन के बारे में पढ़ते हैं, நாம் கிதியோனை குறித்து படிக்கும் பொழுது जब उनके लिए बुलाहट आया, அவருக்காக அழைப்பு வந்த பொழுது जब मीदान के लोग उनके विरोध में आए, அங்கே மீதியானியர்களுக்கு விரோதமாக கடந்து வந்த பொழுது उन्होंने एक बार, दो बार, बार बार जांचने के लिए कोशिश किया, அங்க ஒரு முறை இரண்டு முறை திரும்ப திரும்ப அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தார். और उसको कंफर्म करने के लिए कोशिश किया, அதை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். और जो बछड़ा का चमड़ा को लेके और कुछ ऐसा टेस्ट किया, அங்கே அந்த தோலை கொண்டு அவர் சில சோதனைகளை செய்தார். प्रभु तू मेरे साथ है या नहीं? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீரா இல்லையா? जब वो समझ गया हाँ ये देव परमेश्वर मेरे साथ है, எப்பொழுது அவர் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாரோ आंख बंद करके जाने लगा। அங்கே கண்ணை மூடிக்கொண்டு கிளம்பி விட்டார். और मिट्टी का बर्तन दिया गया और मशाल दिया गया, केवल बस काफी है, आप मेरे साथ है, चलो। அங்க மண்பானை கொடுக்கப்பட்டது, அது காரியங்கள் கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கிளம்புறேன் என்று கிளம்பி விட்டார். नंबर भी कम किया गया, அங்க எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டது. हजारों लोग अभी 300 में आ गए, அங்க ஆயிரக்கணக்காக இருந்தவர்கள் 300 பேராய் மாறி போனார்கள். लेकिन अगर आप हमारे साथ है, ஒருவேளை நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால், जब मैंने सोचा अकेला हूँ, तब प्रभु यीशु ने मुझसे कहा, जब मैंने सोचा अकेला हूँ, तब प्रभु यीशु ने मुझसे कहा, संसार के अंत साथ रहने वाला मैं तेरे साथ हूँ, संसार के अंत साथ रहने वाला मैं तेरे साथ हूँ, प्रभु का आनंद मेरी ताकत, संसार में यीशु है मेरी ताकत, प्रभु का आनंद मेरी ताकत, संसार में यीशु है मेरी ताकत, ओ मेरा आनंद हर एक दिन में, ओ मेरा सहारा है, ओ मेरा आनंद हर एक दिन में, ओ मेरा सहारा है। जब परमेश्वर आपके साथ है, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது आप कुछ प्रयास करने का, झगड़ा करने का, टेंशन होने का कोई जरूरत नहीं நீங்கள் है। எந்த பிரயாசமும் படுவதற்கு தேவையில்லை. जैसा हम पुराना नियम इस्राएलियों के जीवन में देखते हैं, நாங்கள் எப்படியாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோமோ, परमेश्वर यहोवा खुद तुम्हारे लिए लड़ेगा। ஆண்டவராகிய யெகோவா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். उन्हीं बातों को हम 5वें बात के रूप में यहाँ देखते हैं। இங்கே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் 5வது காரியமாக. यहाँ 20वां वचन में लिखा है, இங்கே 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और 22 और 23वां वचन में लिखा है, 20வது அதிகாரம் 22வது 23வது और வசனத்திலே परमेश्वर खुद उन लोगों के लिए लड़ा। ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். जब परमेश्वर हमारे साथ है, எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரோ,
वो हमारे लिए बहुत बड़ा ताकत है। அது நமக்கு மிகவும் பெரிய பலனாக இருக்கும். हमारा काम है केवल जैसा इस अध्याय में हम देखते हैं, எப்படியாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோமோ, लड़ने के लिए जितने लोग वहां पर निकल पड़े, அங்கே அவர்கள் சண்டை போடுவதற்கு எவ்வளவு பேர் அங்க கடந்து வந்தார்கள். 20वां वचन में बाइबल बतलाती है, அங்கே 20வது வசனத்திலே அங்க பார்க்கிறோம். राजा ने बोला, அங்கே ராஜா சொன்னார், स्तुति करने वालों को सामना खड़ा कीजिए। நீங்கள் துதி செய்கிறவர்களை முன்பதாக நிறுத்துங்கள். क्यों मालूम है? ஏன் தெரியுமா? परमेश्वर लड़ने जा रहा है, ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார். हम लड़ने के लिए नहीं जा रहे हैं। நாம் யுத்தம் பண்ண போகவில்லை. इसलिए हम केवल स्तुति और आराधना करते रहेंगे। எனவே நாம் துதி செய்கிறவர்களாக ஆராதனை செய்கிறவர்களாய் மாத்திரம் இருப்போம். पौलुस भी वैसा ही उसको अनुभव किया। பவுலும் கூட இதை அனுபவித்தார். पौलुस और सिलास वहां जब बंदगी में डाले गए, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது और लोग उनको कुछ देंगे करके भी कभी कभी इंतजार भी करते थे, அங்கே ஜனங்கள் ஏதாவது கொடுப்பார்கள் என்று சில நேரங்களில் காத்திருந்தார்கள். और वहां का अधिकारी लोग, और बाइबल में लिखा है कभी कभी कुछ पैसा देंगे करके वे लोग इंतजार भी करते அங்க थे, இருக்க அதிகாரிகள் இவர்கள் ஏதாவது பணம் கொடுப்பார்கள் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். लेकिन कुछ भी प्रयास नहीं ஆனா किया, ஒரு பிரயாசமும் அவங்க பண்ணவில்லை. रोया नहीं, அங்கே அழுகவில்லை. जेल खाने में रह के लिखा, அங்கே அவர்கள் वहां रह के इस प्रकार लिखा, அங்கே இருந்து இப்படியாக எழுதினார்கள், आनंदित रहो, मैं फिर क्या कहता हूं, आनंदित रहो, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் நான் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதினார்கள். क्योंकि वो जानता था ये लड़ाई को परमेश्वर करता है। ஏன் என்று சொன்னால் அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த போராட்டத்தை கர்த்தர் செய்கிறார் என்று इसलिए சொல்லி. जब हाथ पांव जो है बांधा हुआ हालत में पौलुस रहने के बावजूद எனவே கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையிலே பவுல் இருந்த போதிலும் கூட केवल स्तुति किया। அவர்கள் துதி மாத்திரம் செலுத்தினார்கள். आज परमेश्वर इस सवेरे के वक्त में हमसे बातें किया है। ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசினார். क्या आपको बातों को लेके संघर्ष में हैं? நீங்கள் காரியங்களை நினைத்துக் கொண்டு கவலையிலே கண்ணீரிலே क्या आप கஷ்டத்தில் बातों இருக்கிறீர்களா? के देख के आप टेंशन में हैं? நீங்கள் காரியங்களை கொண்டு கோபத்தில் இருக்கிறீர்களா? आप बातों को देख के डरे हुए हैं? நீங்கள் பயந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? आप युद्ध में लड़ सकते हैं बिना आवाज, நீங்கள் சத்தம் இல்லாமல் யுத்தத்திலே பங்கு பெற முடியும். न केवल आप लड़ सकते हैं और विजय को भी प्राप्त कर सकते हैं। நீங்கள் யுத்தத்திலே பங்கு கொள்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதிலே ஜெயத்தையும் பெற முடியும். जब यहोशूबात के द्वारा बातों को परमेश्वर में याद दिलाया, எப்படியாக யோசுபாத்தின் மூலமாக காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தினாரோ, हमारा भरोसा को हम केवल जब प्रार्थना में रखेंगे, நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய ஜெபத்திலே மாத்திரம் வைக்கும் பொழுது, परमेश्वर जो राज्य करता है उस महान परमेश्वर के ऊपर हमारा भरोसा को அந்த रखेंगे, ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, जो हमारे लिए वायदा देता है उसके ऊपर हम निर्भर रहेंगे। நமக்காக கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் பொழுது, और परमेश्वर जरूर हमारे साथ में रहने के लिए चाहता है, लेकिन जब हम परमेश्वर को साथ में रखेंगे, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் நாம் எப்பொழுது நாம் அவரை நம்மோடு கூட வைக்கிறோமோ, जब हम परमेश्वर को लड़ने के लिए हम जगह दे देते हैं, எப்பொழுது ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு நாம் இடத்தை கொடுக்கிறோமோ, हम केवल स्तुति करते रहेंगे, நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் हम பொழுது लड़ेंगे नहीं। நாம் சண்டை போட அவசியம் இல்லை. परमेश्वर लड़ने के लिए हम दो छोड़ देंगे। ஆண்டவரை யுத்தம் செய்ய நாம் அனுமதிக்கும் பொழுது मैं पूरा गारंटी के साथ बोल सकता हूँ, நான் உறுதியாக சொல்ல முடியும், आपका जीवन का लड़ाई कितना भी बड़ा क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம் யுத்தம் எவ்வளவு பெரிசாக இருந்தாலும் சரி, आपके जीवन में आपको जो डराने वाले बातें कितना भी बड़ा क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்துற காரியங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, आप बिना आवाज इस युद्ध में न केवल आगे बढ़ेंगे, आप विजय को प्राप्त करेंगे। நீங்கள் சத்தம் இல்லாமல் அந்த யுத்தத்திலே தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் ஜெயமும் பெறுகிறவர்களாய் இருக்க முடியும். आइए हम लोग आंखों को बंद करते हुए நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடினவர்களாக